வணக்கம் அண்ட் வெல்கம் டு வணக்கம் நண்பா யூடியூப் சேனல். ஸோ இப்போ நம்ம பார்க்குறது லாஸ்ட்டாக வந்து இப்போ இந்த விஎஃப்எக்ஸு கலர் கரெக்ஷன்ஸ்லாம் நம்ம இந்த செஷன் 1 நம்ம பார்க்க போகிறதில்ல. செஷன் 1 என்னங்கிறதுங்கிறத ஒரு பேசிக்காக நம்ம ஒரு வீடியோ பண்ணி அண்ட் அது இதுன்னு போட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஒரு ட்ரான்ஸ்லேஷன் போட்டு டெக்ஸ்ட் முடிச்சு பண்ணுறது தான். என்னோடய டெக்ஸ்ட் டெலீட் ஆயிடுச்சு. வணக்கம் நண்பானுங்க வச்சு தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வச்சேன், அது டெலீட் ஆயிடுச்சு. சரி, ஓகே விடுங்க. டெக்ஸ்ட்லாம் பண்ணி ஓரளவுக்கு முடிச்சுட்டு நம்ம எப்படி ரெண்டர் போகிறதுங்கிறது தான் ஒரு பேசிக்கான ஒரு இது. ஸோ அதை தான் நான் செஷன் 1 சொல்ல போகிறேன். செஷன் 2க்கு மேலே தான் உங்களுக்குலாம் வந்து கலர் கரெக்ஷனுங்கிறது என்ன, அதில் நீங்கள் விஎஃப்எக்ஸ் பண்ணுறதுலாம் என்ன, அனிமேஷன் பண்ணுறதுலாம் என்னங்கிறது உங்களுக்கு வரும். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ நாம் இதில் வந்து லாஸ்ட்டாக இப்போ நம்ம பண்ணிட்டேன். இப்போ நான் இந்த வீடியோ எடிட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் இதை யூடியூப்பில் போடுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நான் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு நான் இதை அவுட்புட் எடுக்கணும். அப்படின்னா டெலிவரின்னு இருக்குது பார்த்தீங்களா, டெலிவருக்குள்ளே போங்க. டெலிவர் உள்ளே போயிட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், நீங்கள் என்னென்ன கிளிப்லாம் ஆட் பண்ணிங்களோ அங்கே காட்டும். நீங்கள் வேணால் அது தெரியக்கூடாதுன்னா இங்கே கிளிப்ஸ்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா அது மறைஞ்சிடணும். மறுபடியும் பார்க்கணுன்னா அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ரெண்டர் செட்டிங். இப்போது இந்த ஆரோவை நான் கிளிக் பண்ணுறேன், எனக்கு ஃபுல்லாக கிடச்சிரும். இல்லைன்னா எனக்கு பாதி தான் கிடைக்கும். இந்த ஆரோவை நான் கிளிக் பண்ணுங்கள், நீங்களும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃபுல்லாக கிடைக்கும். இப்போ நம்ம இதுதான் ரெண்டர் பண்ண இதை நான் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன், ஆல்ரெடி நம்ம பண்ண மாதிரி. இல்லைன்னா Shift+Z அழுத்தினீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரேம் ஃபுல்லாக செட் ஆகிக்கும். ஆல்ரெடி நம்ம ஷார்ட்கட்டில் சொல்லியிருக்கோம். ஸோ பழைய கிளாஸில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? சரி, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா என்னோட மியூசிக் வீடியோ இவ்வளோ தான் இருக்குது, மியூசிக் இது வரைக்கும் இருக்குது. ஸோ ஆனால் எனக்கு இவ்வளோ தேவையில்ல. இது வரைக்கும் தானா இந்த பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாயிண்ட்டை நவுத்திட்டு வந்து இங்கே வச்சுக்கோங்க. அப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த லைன் பார்த்தீங்களா, இந்த லைன் மட்டும்தான் உங்களுக்கு ரெண்டர் ஆகும். ஃபுல் காம்போசிஷனும் உங்களுக்கு ரெண்டர் ஆகுது. இந்த இது வந்து ரெண்டர் ஆகாது. ஸோ சப்போஸ் நான் இந்த பாயிண்ட்டை எனக்கு இவ்வளோ தான் வச்சுருக்கேன்னா எனக்கு இந்த நம்பர் மட்டும்தான் ரெண்டர் ஆகும். அதாவது அவுட்புட் அவ்வளோ தான் வரும். இப்போ நான் வந்து ஃபுல்லாக வச்சுக்கிறேன். ஓகே, மேனேஜர் கரெக்டாக வந்துருச்சு. சரி, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நேம் கேட்குது. வணக்கம் நண்பா விஎன்னு வச்சுக்கிறேன். இப்போ லொக்கேஷன் கேட்குது. ப்ரௌசரில் போயிட்டு நான் ஒரு அவுட்புட்டுங்கிற ஒரு ஃபோல்டர் நான் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போது வீடியோவில் குயிக் டைம்ங்கிறது நம்ம இதில் ஆஃப்டர் எஃபெக்ட்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ நீங்கள் அதையே கூட கொடுத்துக்கலாம். இல்லைன்னா நிறையா இருக்குது, இமேஜாக கூட எடுக்கலாம். ஆனால் ஃப்ரேம் நிறையா வரும். குயிக் டைமே வச்சுக்கோங்க. மேலே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், நான் இதை யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறேன்னா யூடியூப் ரெசல்யூஷன் இங்கே எல்லாமே இருக்கும். இந்த ஆரோவை நான் கிளிக் பண்ணேன்னா எனக்கு அதிலே 720 கம்மியான குவாலிட்டியில் நான் வச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் ஹை குவாலிட்டினா அது ஹை குவாலிட்டி வச்சுக்கலாம். இப்போ நான் இதை வச்சுக்கிறேன். கஸ்டம்னா நீங்களாக கொடுக்குறது தான் கஸ்டம் ரெசல்யூஷன். இதில் போயிட்டு 720 அப்படின்னு கொடுக்குறது. ஓகேங்களா? நீங்களாக கொடுக்குறது. ஃப்ரேம் ரேட்டு நீங்களாக கொடுக்குறது. ஆட்டோமேட்டிக்னா உங்களுக்கு பெஸ்ட் குவாலிட்டி. இல்லைன்னா ரெஸ்ட்ரிக்டட்னா எனக்கு இத்தனை ஸ்பீடில் வரணுங்கிறது. குவாலிட்டி எனக்கு பெஸ்ட்டு கூட வேணாம், ஒரு மீடியம் குவாலிட்டி எனக்கு போதும்னா மீடியம் குவாலிட்டி கொடுத்துக்கலாம். எண்டிங் ப்ரொஃபைல் என்கோடிங்லாம் ஆட்டோவிலே இருக்கட்டும். அட்வான்ஸ் நம்ம வந்து அடுத்த பெரிய செஷனில் போகும்போது உங்களுக்கு வரும். அப்புறம் ஆடியோ பிட் இது 32னா கொஞ்சம் ஹை குவாலிட்டியில் உங்களுக்கு கொடுக்கும். நம்ம ஃபைலோட செட்டிங்லாம் பின்னாடி பார்ப்போம். ஓகே, ரெண்டர் செட்டிங் வந்து நம்ம பேசிக் அவ்வளோதான். ரெண்டர் வந்து இது வரைக்கும் நீங்கள் பண்ணிட்டீங்க, எல்லாமே செட்டிங்லாம் கொடுத்துட்டீங்க. கஸ்டம்னு உங்களுக்கு புரியலன்னா நீங்கள் நீங்கள் யூடியூப்னு செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. உங்களுக்கு யூடியூப்பில் என்ன ரெசல்யூஷன் வேணும் இதுவே கரெக்டாக தான் இருக்கும். ஸோ அவ்வளோதான். நான் கஸ்டம் எல்லாம் பண்ணி காட்டுறேன். ஸோ நான் கஸ்டம் வச்சுக்கிட்டேன். ஓகேங்களா? ஸோ எல்லாம் முடிச்சுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஆட் டு ரெண்டர் கியூன்னு இருக்கும். ஸோ அது ஒன்று அதுக்கு முன்னாடி இங்கே ஒன்று தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இப்போ நீங்கள் இதெல்லாம் கிளிக் பண்ணி பேக் ஸ்பேஸ் தனியாக டெலீட் ஆயிரும். ஸோ அது டெலீட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன், அது மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ நான் ஆட் டு ரெண்டர் கியூ கொடுத்துக்கிறேன். இதை நான் கிளிக் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டர் கியூவில் ஆட் ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் ஆஃப்டர் எஃபெக்ட்டில் பார்த்துருப்பீங்க, இல்லை ப்ரீமியம் ப்ரோலையும் பார்த்துருப்பீங்க. அதை வந்து ரெண்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பண்ண வேண்டிய ஒன்று தான். சரிங்களா? இப்போ நான் வணக்கம் நண்பால சீன் 1 நான் முடிச்சிருக்கேன். அதை நான் வந்து ரெண்டர் பண்ணுறேன். வணக்கம் நண்பாங்கிறது என்னோட ப்ராஜெக்டோட பேர். அதில் சீன் 1ங்கிறது என்னோட டைம் லைன். ஸோ அதை தான் அங்கே ஸ்லாஷ் போட்டு காட்டுது. ஸோ அது வந்து எங்கே சேவ் ஆகுதுன்னு காட்டுது, எம்ஓவியில் சேவ் ஆகுது. ஏன்னா குயிக் டைம் எம்ஓவி ஃபார்மெட்டு தான். இப்போ நம்ம ஸ்டார்ட் கொடுத்தோம்னா நம்மளுக்கு ரெண்டரிங் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஸ்டார்ட் கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்களா, ரெண்டரிங் இன் ப்ராக்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டர் ஆகுது. எவ்வளோ வேகமாக ரெண்டர் ஆகுது பாருங்கள். ப்ளே பண்ணும் போதெல்லாம் எவ்வளோ சொதப்பிட்டு இப்போ பாருங்கள் எவ்வளோ வேகமாக ரெண்டர் ஆகுது.
அது நீங்கள் கொடுக்குற செட்டிங்கை பொறுத்து தான். இப்போ நான் கொஞ்சம் லோ குவாலிட்டி தான் கொடுத்துருக்கேன், எனக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக இப்போ ரெண்டர் ஆகுது. இதே நீங்கள் ரொம்ப ஹை குவாலிட்டி கொடுக்குறீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக ஆகலாம். அது சிஸ்டம் ஸ்பெசிஃபிகேஷனை பொறுத்து உங்களுக்கு வந்து வேரி ஆகும் ஸ்பீடு. இப்போ வந்து நான் போய் பார்க்குறேன், அவுட்புட்டு ப்ளே கொடுத்துட்டேன், சவுண்டு கொஞ்சம் குறைச்சிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மியூசிக்கோட இதெல்லாம் வந்து சவுண்டை குறைச்சிக்கிறேன், அப்போ தான் என் வாய்ஸ் கேட்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ ஓடுது. ஸோ இந்த மாதிரி தான். ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரி எல்லாமே வருது. நான் இப்போ இந்த டெக்ஸ்ட்லாம் வந்துருந்துச்சுன்னா எனக்கு அந்த டெக்ஸ்ட்டோட எல்லாமே வரும். ஸோ இந்த மாதிரி தான். நீங்கள் வீடியோ அவுட்புட் எடுத்தாச்சு. இது பாருங்கள் 14 MB தான், வெறும் 14 MB தான். அப்படின்னா நீங்கள் கன்வெர்ட் பண்ணவே தேவையில்ல. இதே நீங்கள் ஆஃப்டர் எஃபெக்டில் ரெண்டர் பண்ணியிருந்தீங்கன்னா அது வரும் 10 GB 20 GBன்னு வரும். அதை நீங்கள் உட்காந்து கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்கணும், ஃபேக்ட்ரிலையோ இல்லை பிரேக் டவுன்லையோ உட்காந்து கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்கணும். ஆனால் நீங்கள் இது பார்த்தீங்கன்னா அப்படி பிரச்சனையே இல்லை. கரெக்டான குவாலிட்டி, நீங்கள் பர்ஃபெக்டான அவுட்புட்டை கொடுக்கும். அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. ஏன்னா ஆஃப்டர் எஃபெக்டோட பெஸ்ட்டுங்கும் போது உங்களுக்கு கண்டிப்பாக அது கிடைக்கும். ஸோ இதோட செஷன் 1 வந்து முடியுது. ஸோ செஷன் 1 அங்கே கொஞ்சம் பார்க்காம இதை ஃபுல்லாக பாருங்கள். செஷன் 1க்கு அந்த தம்ப்நெயிலில் பார்த்தீங்கன்னா செஷன் 1ல் 01 02 03ன்னு வந்திருப்பேன். ஸோ இது வந்து 8 வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செஷன் 1 முடிஞ்சிடும். அடுத்த செஷன்லேருந்து செஷனுங்கிற வேர்டை நான் கலர் பண்ணிடுறேன். ஸோ செஷன் 2ல் எத்தனை வீடியோ வருதோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இந்த செஷன் 1 ஃபுல்லாகவே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். ஒரு வீடியோ நீங்கள் அவுட்புட் எடுத்துருக்கணும். உங்களுக்கு நான் சொன்ன ஆப்ஷன்ஸில் இன்னும் என்னென்ன ஆகுதுன்னு நீங்கள் நோண்டி பார்த்துருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும். இல்லைனா அடுத்தது போகும்போது முன்ன சொன்ன ஷார்ட்கட்ஸ்லாம் நீங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். அந்த ஷார்ட்கட்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். அப்படி நீங்கள் எதுவும் நோட் பண்ணாமல் இருந்தால் இப்போ நான் காட்டுறதை நோட் பண்ணிக்கோங்க, இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது ஒன்று தான், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த செக்ஷன்லேருந்து நம்ம இதோட அட்வான்ஸ் நாம் பார்க்கலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, பண்ணி வச்சுக்கோங்க. பண்ணுவீங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு வீடியோவுக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.